அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள 11 முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல் அறிவிப்பு: ஆதாருடன் ரேஷன் கார்டு இணைப்பதற்கு 2024 ஜூன் 30 இறுதி நாளாக அறிவிக்கப்பட்டு இருந்த நிலையில் தற்போது செப்டம்பர் 30 வரை அது நீடிக்கப்பட்டுள்ளது. இரண்டாவது அறிவிப்பு: வார இறுதி நாட்கள் மற்றும் பக்ரீத் பண்டிகை என தொடர் விடுமுறையை முன்னிட்டு 1300 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என போக்குவரத்து துறை அறிவித்துள்ளது. மேலும் திங்கட்கிழமையன்று பல்வேறு ஊர்களிலிருந்து சென்னைக்கு 705 சிறப்பு பேருந்துகள் இயக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது. மூன்றாவது அறிவிப்பு: சென்னையில் 40 காவல் ஆய்வாளர்களை பணியிட மாற்றம் செய்து சென்னை காவல் ஆணையரான சந்தீப் ராய் ரத்தோர் உத்தரவிட்டுள்ளார். இவர்களுக்கான புதிய பணியிடம் விரைவிலேயே ஒதுக்கப்படவும் உள்ளது. நாலாவது அறிவிப்பு: விவசாயம், பனை தொழில் செய்வதற்கு கட்டணமின்றி ஏரிகளில், கண்மாய்களில் மண் எடுக்கலாம் என முதலமைச்சரான மு.க. ஸ்டாலின் உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளார். ஐந்தாவது அறிவிப்பு: தமிழகத்தில் நாளை முதல் வெளிமாநில பதிவெண் கொண்ட 547 ஆம்னி பேருந்துகள் இயக்க அனுமதி கிடையாது என்றும், தடையை மீறி இயங்கும் பேருந்துகள் பறிமுதல் செய்யப்பட்டு அபராதம் விதிக்கப்படும் எனவும் போக்குவரத்து ஆணையர் தெரிவித்துள்ளார். ஆறாவது அறிவிப்பு: தமிழ்நாட்டில் இன்று முதல் 4 நாட்களுக்கு 18 வரை மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இன்று முதல் 16 வரை தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலையானது வழக்கத்தை விட 5 டிகிரி செல்சியஸ் வரை உயர வாய்ப்புள்ளது. ஏழாவது அறிவிப்பு: இயற்கை எரிவாயுவில் CNGயில் இயங்கக்கூடிய 6 அரசு பேருந்துகளை அமைச்சரான சிவசங்கர் இன்று தொடங்கி வைத்தார். பின்னர் பேசிய அமைச்சரான சிவசங்கர், வரும் நாட்களில் அனைத்து பேருந்துகளிலும் டீசலுக்கு மாற்றாக இயற்கை எரிவாயு பயன்படுத்தப்படும் என்றும், செலவினங்களை குறைக்கும் வகையில் 16 CNG, 4 LNG பேருந்துகளும் சோதனை முறையில் இயக்கம் என்றும் அவர் கூறினார். எட்டாவது அறிவிப்பு: நடப்பு கல்வியாண்டிலிருந்து ஆண்டுக்கு 2 முறை மாணவர் சேர்க்கையை நடத்தி கொள்ளலாம் என்று உயர்கல்வி நிறுவனங்களுக்கு UGC அனுமதியும் வழங்கியுள்ளது. ஒன்பதாவது அறிவிப்பு: நடப்பாண்டு இன்ஜினியரிங் மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்ப பதிவு நிறைவு பெற்ற நிலையில் மொத்தம் 2,53,954 பேர் விண்ணப்பித்துள்ளனர். இவர்களுக்கான தரவரிசை பட்டியல் ஜூலை 10 வெளியிடப்படும் எனவும், சிறப்பு ஒதுக்கீடு மற்றும் பொது பிரிவினருக்கான கலந்தாய்வு குறித்த அறிவிப்பை AICTE பின்னர் அறிவிக்கும் என கல்லூரி கல்வி இயக்கம் தெரிவித்துள்ளது. 10வது அறிவிப்பு: பள்ளிகளில் மாணவர்களின் மன அழுத்தம் இன்றி கற்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் கலெக்டர்களுக்கு தலைமைச் செயலாளர் கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளார். கடைசியாக 11வது அறிவிப்பு: 2023-24 ஆண்டிற்கான ஊரக கண்டுபிடிப்பாளர் விருதுக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. இவ்விருதிற்கு தேர்ந்தெடுக்கப்படும் நபர்களுக்கு சான்றிதழ் மற்றும் தலா 1 லட்சம் ரூபாய் பரிசுத் தொகையும் வழங்கப்பட்டு கௌரவிக்கப்படுவார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த 11 அறிவிப்புகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.